ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரைடே மார்னிங் பிளெஸ்டான ஒரு டே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டே, அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ காலையில் எழும்பி வந்தோம்னா இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணலாம்னு யோசித்து பிளான் பண்ணுவேன். ஸோ இன்னையோட லன்ச் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவேன். ஸோ என்ன அப்படின்னாக்கா, பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம ஹாட் வாட்டரில் லெமன் எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கோம். ஐயோ டைம் ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண அந்த பிரியாணி ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க, டைம் ஆகிடுச்சு, போயிட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போமா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, கர்டு, 2 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர். ஃபஸ்ட் இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ நான் ஹாஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை தான் போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வந்து சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போட்டிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் இது கூட வந்து நல்ல கெட்டியான யோகட் மாதிரி இருக்க தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பான தயிர் தான். யோகட்ன்றது ஜென்ரலாக புளிப்பு இருக்காது இல்லையா, நம்ம வந்து இந்த கெட்டியான தயிரை, புளிப்பான தயிரை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா பெரட்டிட்டு, இதுக்கப்புறமா இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே புதினா கொத்தமல்லி போட மாட்டேன். முதல்ல இந்த மசாலா வந்து இது கூட கொஞ்சம் நல்ல ஜெல்லாகி நல்ல மேரினேட் ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து இது மேலே ஆட் பண்ணுவேன். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அதை வந்து ஒரு 10 to 15 minutes, அதாவது நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் முடிச்சு வைங்க. ஸோ இதில் இருக்க இந்த புதினா கொத்தமல்லியில் இருக்க அந்த ஃப்ராக்னன்ஸ், அந்த ஸ்மெல், அந்த அரோமா, அது எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்லா மேரினேட் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அண்ட் நம்ம போட்டிருக்க சில்லி பவுடர், கர்டு, அப்புறம் இது எல்லாமே அதோட ஜெல்லாகி சூப்பராக இருக்கும். ஸோ 1 hour கழித்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேன் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஜிஆர்பி கீ வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஆஃப் கீ ரொம்ப நல்ல அரோமா வர கீயை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த மெட்ராஸ் ஸ்டைல் கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். கீ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் பிரியாணிங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த பிரியாணி சூப்பராக வரும். ஸோ நான் வந்து கீ போட்டுட்டேன் அண்ட் கொஞ்சமாக எண்ணெயும் போடுறேன். இதுக்கு வந்து அளவு என்ன அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆஃப் கீ போடுங்க. அப்புறமா ஒரு அரை கப்பு அளவுக்கு எண்ணெய். நான் இதில் குத்து மதிப்பாக போட்டிருக்கேன், பட் கப்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து ஏலக்காய் வந்து நல்ல ஒரு 6-7 ஏலக்காய் போட்டிருக்கேன். 4-5 கிராம்பு போட்டிருக்கேன். பட்டை வந்து ஒரு 4-5 பட்டை துண்டுகள் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த எண்ணெயிலையும் கீலையும் இறங்கினதுக்கப்புறமா ஆனியன் பாருங்கள், நான் வந்து ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். 4 ஆனியனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் உள்ள ஆனியன்ஸ் எடுத்தேன். ஸோ நான் 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன்னா 4 பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 6 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வதங்கட்டும். நான் மீன்வயல் பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இங்கே நம்ம அளவு தண்ணி வைக்க போகிறது இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ரைஸை வந்து 80% குக் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். ஸோ அதனால் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து தக்காளி, நான் சொன்னேன் இல்லையா, 4 பெரிய தக்காளிக்கு 6 தக்காளி போட்டிருக்கேன். எப்பயுமே 2 நம்பர் ஜாஸ்தி இருக்கணும் வெங்காயத்தோட தக்காளி. அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பிரியாணி. நல்ல ஜூஸியாக, சாஃப்டாக அந்த நல்ல மசாலா உங்களுக்கு கிடைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாருங்கள், நான் எந்த ஸ்பூன் அளவு எடுக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் நான் போட போகிறேன். இந்த ஸ்பூன் நான் எடுக்கேன் இல்லையா, உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஸ்பூன் அளவு இருக்கும் கண்டிப்பாக. இந்த அளவில் நான் ஒரு 5 ஸ்பூனு போடுறேன். நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பூன் அளவு தெரியணுன்றதுக்காகவே தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள்.
ஸோ நல்ல ஒரு 5 ஸ்பூன் வந்து 1 கிலோ பிரியாணிக்குங்க, 1 கிலோ பிரியாணிக்கு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். 6 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து கிராம் அளவுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் ஆஃப் 150 டு 200 கிராம் வந்து வரும். 150 கிராம் வரும் வைங்களேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் இந்த ஸ்பூன் அளவே எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளியை வந்து நான் கட் பண்ணியிருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எல்லாமே இட் மேட்டர்ஸ். நீங்கள் தக்காளி கட் பண்ணுறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, அதுவும் மேட்டர்ஸ். அதுவும் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வரும் அப்படி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பாருங்கள், நான் 1 ஹாராக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்டைலில் தான் மெட்ராஸ் பிரியாணி செய்வேன். ஸோ தண்ணியும் வந்து இப்போ சைடில் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கான சில்லி பவுடர், நம்ம ஏற்கனவே ஒரு 2 பெரிய ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் சிக்கனில். அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் எடுத்திருக்கேன் இதில். ஸோ மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்பூன் அளவு தான் ஒரு 6 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவில் போடுறேன். இதை தவிர்த்து என் பிரியாணியில் நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டேன், வெறும் வீட்டில் இருக்க சில்லி பவுடர் மட்டும்தான் போடுவேன். ஸோ ஒரு 4 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவில் போட்டு பாருங்கள், வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா சிக்கனில் வந்து உப்பு, எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் அந்த ஜூஸ், எலுமிச்சப்பழம் ஜூஸ், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறம் நம்மளோட க்ரீன் லீவ்ஸ், அதாவது புதினா, கொத்தமல்லி மேரினேட் பண்ணி வச்சு 1 ஹார் மேரினேட் பண்ணி வச்சேன். இந்த சிக்கனை இதோட நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகணும். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வதங்குறப்போ புதினா, கொத்தமல்லி ஏன் போடலை அப்படின்னா, அதில் வந்து என்ன ஆகும், நிறைய பேர் ஃபஸ்ட்டே இந்த புதினா கொத்தமல்லியை போடுவாங்க, அது ஒரு மாதிரி கரிஞ்சிரும். அந்த ஸ்மெல் வந்து அதோட அரோமா வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்காது. கல்யாண வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே தான் போடுவாங்க. அப்படி போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த புதினா கொத்தமல்லி கரைஞ்சிரும், அதே நேரத்தில் கரிஞ்ச ஒரு ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. ஸோ இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நான் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து திரும்ப வந்து நான் ஸ்பைசஸ் எடுக்கிறேன். எதுக்கு இது ஸ்பைசஸ் எடுக்கிறேன்னாக்கா, நம்ம வந்து ரைஸில் வந்து போட போகிறோம். நான் இதுதாங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இது என்னென்னா, நம்ம ரைஸில் வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு அதை சாப்பிட்றப்ப அந்த பிரியாணியில் அந்த அரோமாவை வந்து உங்களுக்கு கரம் மசாலாவோட அரோமா வருது இல்லையா, அது நம்ம போடுற பவுடர் கிடையாது, நம்ம இந்த மாதிரி தனியாக போடுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், தண்ணி கொதிச்சிருச்சு, ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டை துண்டு எடுத்து அதை நல்லா உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாம், நான் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். ஸோ இது கூட வந்து ஒரு 4-5 ஏலக்காய் வந்து போட்டுக்கிறேன். ஏலக்காய் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 6-7 ஏலக்காய் வந்து சிக்கனை தாளிக்கிறப்ப போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு 5-6 ஏலக்காய் போதும். அதே சேம் குவான்டிட்டி அளவில் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இதுலேயும் புதினா அண்ட் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா இதை கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது நம்ம உப்பு வந்து எதுக்கு போட்டோன்னா ரைஸுக்கு போட்டிருக்கோம். இப்போ மசாலாக்கு ஏற்கனவே போட்டுட்டோம், இது ரைஸுக்கு தேவையான சால்ட்டை போட்டிருக்கோம். 2-3 லெமன் ஸ்லைஸையும் போட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொதி வந்துருச்சு, ரைஸை வந்து போடுங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன், 4 பெரிய வெங்காயம், 5-6 பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் உப்பு, இந்த சில்லி பவுடரெல்லாம் தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் போட்டிருப்பேன். பாருங்கள், இப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சிம்பிளான மசாலா தான், நம்ம வந்து எந்த ஒரு மசாலா பெரிய பெரிய மசாலா அந்த எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க சில்லி பவுடர், வீட்டில் இருக்க கரம் மசாலா, ஹோல் ஸ்பைசஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து சிக்கன் நல்லா வந்து இந்த சிக்கனில் எந்த தண்ணியுமே நான் போடலை. ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலேயே அது வெந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, சிஸ்டர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தது என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் எப்படி வந்து ஓவனில் செட் பண்ணுறீங்க என்றதை எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
அதை தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஓவனில் வந்து நான் பெரிய ஓவன், யூஎஸில் இந்த ஃபாரினில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஓவன் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அதில் நான் எப்படி செட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அலுமினியம் ஃபாயிலில் அகலமான ஒரு பெரிய அலுமினியம் ஃபாயிலில் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இது கூட வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரைஸை வந்து வடித்து மேலே போட போகிறேன். இங்கே பாருங்கள் 80% குக் ஆகிருக்கும். 80% குக் ஆன அந்த ரைஸை வந்து நல்ல தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு அப்படியே மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு கலர் பவுடர் ஆப்ஷனல், வேணும்னா கலர் பவுடர் போடுங்க, வேண்டாம் இல்லை எனக்கு அதே பிரியாணி கலர் வந்து அந்த ரெட்டு இருக்கே போதும், அந்த ஆரஞ்சு ரெட் வேண்டாம் எனக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மசாலா போட்டாச்சு. ரைஸை வந்து நான் வடித்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மசாலா பண்ணுறதுல கொஞ்சம் கிரேவி இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கனில் ஒரு சொட்டு தண்ணி கூட போடலை. நம்ம வந்து அந்த சிக்கனில் உள்ள ஆயில், அந்த கீ, அதோடு சேர்ந்து அந்த சிக்கனோட ஜூஸு எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு கிரேவி வந்திருக்கு. இது கூட நான் வந்து ரைஸை போட்டுட்டேன். இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், ரைஸோட அளவு வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம சுத்தமாக தண்ணி இங்கே வந்து நீங்கள் அளவு தண்ணின்றது இங்கே கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு 80% நம்ம வந்து அரிசியை பாயில் பண்ணி நம்ம சிக்கன் கிரேவி மசாலா பண்ணி ரெண்டுத்தையும் போட்டு தம் விடுறோம் நம்ம. அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்படி பண்ணிங்கன்னா. நான் மேலே வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டு, கலர் பவுடரை கொஞ்சமாக தண்ணியில் லைட்டான தண்ணி தான், நிறைய ஊற்றக்கூடாது, போட்டு நான் கரைச்சி மேலே போட்டிருக்கேன். தெளித்து தான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஓவனில் ஜஸ்ட்டு பேக்குன்ற ஆப்ஷனை மட்டும்தான் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீ ஹீட்டுன்னு வரும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட்டு அந்த ஹீட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஒரு 10 நிமிஷம் விடுங்க. ஸோ 20 நிமிஷம் மொத்தமாக நீங்கள் தம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட்டில் இருக்கும். அடுத்த 10 நிமிஷம் வந்து ஹையான ஒரு ஹீட்டில் வந்து பேக்குன்ற இதில் இருக்கும். ஸோ அது ஒரு 20 மினிட்ஸ் மொத்தத்துக்கே நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக ரெண்டுமே நல்ல ஜெல்லாகி நல்ல குக் ஆகியிருக்கும். அட் த சேம் டைம் ரைஸ் கொஞ்சம் கூட உடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய குவான்டிட்டியும் கூட ஈஸியாக யாராலையும் செய்ய முடியும். இதை அந்த மாதிரி எல்லாராலையுமே செய்ய முடியும். இதுக்கு தண்ணி அளவு கிடையாது, பிடிக்குன்றது பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இந்த பிரியாணியை செஞ்சிடலாம். நமக்கு இந்த சேம் குவான்டிட்டி 1 கிலோவுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா கல்யாண வீட்டு பிரியாணியை விடவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சிக்கனில் செஞ்சுருக்கேன், மட்டனில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. வீட்டிலையே நீங்கள் கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரியாணி செய்யலாம். ஸோ மெட்ராஸ் கல்யாண வீட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிஸ்டர், நீங்கள் கேட்டிருந்த அந்த ரெசிபி உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப எனக்கு வேணும். நீங்கள் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் என்னை வாழ்த்துறதும் சரி, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் சரி, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக ஆயிஷா அவளோட சேனலில் போடுவாள். ஸோ ஓகே, பிரியாணி, இட்ஸ் டைம் டு ஈட் பிரியாணி. நான் வந்து யூஎஸில் இருக்கேன். யூஎஸில் இருந்து நாங்கள் நிறைய மேரேஜ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அதனால் வந்து என் பசங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா எனக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ணுன்னு. ஸோ அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பசங்களை நான் ஏங்க விடவே மாட்டேன். என்ன அவங்க கேட்குறாங்களோ நான் செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி என் சப்ஸ்கிரைபரான நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கண்டிப்பாக என் சேனலில் வந்துடும். ஸோ வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.